ஓகே. இந்த வீடியோல இந்த களி நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கேப்பிட்டல் அறையுடைய திண்மக்கோளம் ஒன்று கரடான நிலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது காட்டப்பட்டவாறு ஒரு கோலினால் கிடையாக திடீரென அடிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அந்த கோளம் வழுக்காது உருளுமெனின் செம்பு இலச்சினை கேப்பிட்டல் ஆரில் காண்க. ஓகே. இதில் செம்பு இலச்சன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் கோளத்தினுடைய மையம் ஓவிலிருந்து, அதாவது நான் கோளத்தினுடைய மையம் ஓ குறிக்கல, இதான் கோளத்தின் மையம் ஓ. இந்த கோளத்தின் மையம் ஓவிலிருந்து இந்த கோல் அடிக்கிற அந்த புள்ளிக்கான செங்குத்து தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எச்ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில திடீரென அடிக்கப்படுகிறன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. ஸோ திடீரென அடிக்கப்படுகிறன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன குறிக்க போறோம்னு சொல்லி. கணத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிக்க போறோம். ஸோ அந்த அடிக்கப்படுற அந்த கணத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது திடீரென அடிக்கப்படுறதன் காரணமாக நம்ம கணத்தாக்க வந்துட்டு குறிக்க போறோம். கணத்தாக்குற பருமனை ஜே என்று சொல்லி மார்க் பண்றேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில டவுட் ஒன்று வரும். என்னன்னு சொன்னா, கரடான நிலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உராவிசை குறிக்கணுமா? என்று சொல்லி கட்டாயமா ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உராய்வு குறிக்க போறது கிடையாது. ஏன்னு சொன்னால், அது அடிக்கப்பட்டு அடுத்த கணத்திலேயே, அந்த தரப்பட்ட கோலினால் அடிக்கப்பட்ட அடுத்த கணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது பியூர் ரோலிங்க்கு வந்துட்டு மாறுறபடியால, அதாவது தூய உருளல்ன்னு சொல்லுவாங்க, அல்லது வழுக்காது உருள்ற என்று சொல்லப்படுகிற கண்டிஷனுக்கு மாறுறபடியால, அல்லது வழுக்காது உருளுவதற்கு தேவையான ஏகபரிமாண வேகத்தையும், அந்த கோண வேகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கணத்திலே பெறுறபடியால, அது வழுக்கிறதுக்கெல்லாம் அந்த நிலத்தில வழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ கட்டாயமா நம்ம இந்த இடத்துல உராயுச குறிக்க மாட்டோம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் நம்ம உராயுச குறிக்க மாட்டோம்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இது அடிக்கப்படுற அந்த கணத்துக்கான படம் தான் இது. அடிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த ஜே காரணமாக ஜே என்று சொல்லி ஒரு கணத்தாக்கு வலப்பக்க திசையில காணப்படுகிறது. எனவே வலப்பக்க திசையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏகபரிமாண வேகம் கட்டாயமா நம்ம குறிக்க போறோம். ஏகபரிமாண வேகத்தினுடைய பெருமானத்தை நான் பி என்று சொல்லி மார்க் பண்ணி கொள்றேன். ஓகே. இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியும் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, கணத்தாக்கு என்று சொல்லக்குள்ள, கணத்தாக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, எஃப் இன்டு டி என்று சொல்லி குறிப்போம். கணத்தாக்குற பெருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏகபரிமாண இயக்கத்தை நீங்க கருதுனீங்கன்னு சொன்னால், எஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கணத்தாக்குன்னு சொல்லி எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா? கணத்தாக்குற பெருமானம் எஃப் இன்டு டி என்று சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், சுழற்சி இயக்கம்னு சொல்லி வரக்குள்ள உங்க எல்லாருக்குமே தெரியும். எஃப் என்று சொல்லப்படுகின்ற விசை நம்ம சுழற்சி இயக்கத்துல டோ என்று சொல்லப்படுகின்ற முறுக்கத்தாலம் கரைக்க போறோம் இல்லையா? டோ என்று சொல்லப்படுகின்ற முறுக்கத்தால கரைக்க போறோம். அந்த டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ டோ இன்டு டி என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா கரைக்க போறோம். டோ இன்டு டி என்று சொல்லி கரைக்க போறோம். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எஃப்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, இந்த இடத்துல எஃப் இன்டு டியை தான் நான் இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், ஜே என்று சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். எஃப் இன்டு டியை தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், ஜே என்று சொல்லி நான் மேலே வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டோ இன்டு டியை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? டோ இன்டு டி எப்படி மார்க் பண்ணலாம்னு சொன்னால், டோன்னு சொல்கிறது என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், எஃப் என்று சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி அந்த செங்குத்து தூரம் ஆர்ன்னு சொல்லி வரப்போகுது. அதாவது முறுக்கம்னு சொன்னால் விசை தர அந்த தரப்பட்ட நம்ம எந்த புள்ளியிலிருந்து அளக்கமோ அந்த புள்ளியில் இருந்து அந்த விசை தாக்குற புள்ளிக்கான செங்குத்து தூரம் ஆர்ன்னு சொல்லி வரப்போகுது. டி என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ எஃப் இன்டு ஆர் இன்டு டி என்று சொல்லி வர போகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்ன்றதை ஒழுங்குபடுத்தலாம். ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொன்னால் எஃப்டி வந்து எடுத்துட்டு நம்ம ஆரை வந்துட்டு செப்பரேட் பண்ணிடலாம். அப்போ எஃப்டிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜேயை வந்து போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எஃப்டிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜேயை வந்து போட்டுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக வந்து பார்க்குறதுன்னா பக்கத்தில் ஆர் வந்துட்டு காணப்பட போகின்றது. அப்போ எனவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஏகபரிமாண இயக்கத்தில் கணத்தாக்க பற்றி கரைக்கிற அதே டைமில் சுழற்சி இயக்கத்தில் ஜே ஆரை பற்றி நம்ம கரைக்க வேண்டியிருக்கிறது. ஆர்ன்னு சொல்கிறது நம்ம எந்த புள்ளியிலிருந்து அளக்கிறோம் அந்த புள்ளியிலிருந்து அந்த குறித்த விசை தாக்குற புள்ளிக்கான செங்குத்து தூரம் என்று சொல்லி வரப்போகின்றது. ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை கட்டாயமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதை ஏன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல ஓ பற்றி இந்த ஜே என்று சொல்லப்படுகின்ற விடயத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜே இன்டூ ஹெச்ன்னு சொல்லி, அதாவது ஜேக்கான செங்குத்து தூரத்தை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வடிவம் நோட் பண்ணலாம். ஓவிலிருந்து ஜேக்கான செங்குத்து தூரம் ஹெச்ன்னு சொல்லி நான் அந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஜே இன்டு ஹெச்ன்னு சொல்லப்படுகின்ற விடயம் நமக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓ பற்றி வலப்பக்க திசையில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. எனவே ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வலப்பக்க திசையில் மார்க் பண்ணி கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோலத்தினுடைய கீழ் இருக்கிற புள்ளி வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிலத்தை வந்து தொடுகிறத நீங்கள் அவதானிக்கலாம். எனவே அந்த தொடுகின்ற அந்த புள்ளியில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகபரிமாண வேகம் பி என்று சொல்லப்படுகின்ற விடயம் கட்டாயமாக வலப்பக்க திசையில் காணப்படுகின்றது. தொடலி வேகம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொடலி வேகம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இடப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தொடலி வேகம் காணப்பட போகின்றது. தொடலி வேகத்தினுடைய பருமனை நான் ஆர் ஒமேகான்னு சொல்லி மார்க் பண்ணிக்கொள்கிறேன். தொடலி வேகத்தினுடைய பருமனை நான் வந்துட்டு ஆர் ஒமேகான்னு சொல்லி மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழுக்காதுன்னு சொன்னால் அந்த தரப்பட்ட இந்த புள்ளியினுடைய வேகம் அந்த கோலத்தினுடைய கீழ் இருக்கின்ற அந்த புள்ளியினுடைய வேகம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எங்களுக்கு
நிலத்தினுடைய வேகத்துக்கு சமனாக காணப்படும் நிலத்தினுடைய வேகம் எங்களுக்கு என்ன வருது என்று சொன்னால் 0 என்று சொல்லி வரப்போகின்றது. எனவே நான் என்ன செய்யலாம் என்று சொன்னால் என்னுடைய முதலாவது சமன்பாடு எப்படி வரப்போகுன்னு சொன்னால் b sin r ஒமேகா என்று சொல்லப்படுகின்ற அந்த கோலத்தில் இருக்கிற அந்த புள்ளியினுடைய வேகம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எனக்கு அந்த நிலத்தினுடைய வேகம் 0க்கு சமனாக வரப்போகின்றது. எனவே b சமன் r ஒமேகா என்று சொன்ன சமன்பாடை நான் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். b சமன் r ஒமேகா என்று சொன்ன சமன்பாடை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது நம்ம என்ன சமன்பாடு எழுத போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கணத்தாக்கு j தாக்குகிறது. எனவே கணத்தாக்குக்கான ஈக்குவேஷனை நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத போகிறேன். கணத்தாக்கு எழுதக்குள்ள கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், திசை வந்து போடணும். என்னென்னு சொன்னால் அது காவிக்கணியம். எனவே நான் எந்த டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமன்பாடு பாவிக்கணும்னு சொல்லி எழுத போகிறேன். ஸோ ஜென்ரல் பொது சமன்பாடு எழுத போகிறேன். அதாவது நம்ம f சமன் ma b சமன் u + at என்று சொல்லி எழுதுகிற மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் எழுத போகிறேன். i சமன் m × டெல்டா b என்று சொல்லப்படுகின்ற ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகபரிமாண இயக்கத்துக்கு வலம் சுழி திசையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பாவிக்க போகின்றேன். வலம் சுழி திசையில் இருக்கிற கணத்தாக்கினுடைய பெருமானம் என்று சொல்கிறது எனக்கு j என்று சொல்லி வரப்போகுது. வலம் சுழி திசையில் இருக்கிற கணத்தாக்கினுடைய பெருமானம் எனக்கு j என்று சொல்லி வரப்போகுது. திண்ம கோலத்தினுடைய திணிவு நமக்கு தரல, நம்ம m என்று சொல்லி எடுக்க போகிறோம். திண்ம கோலத்தினுடைய திணிவு m என்று சொல்லி எடுக்க போகிறோம். இறுதி வேகம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இறுதி வேகத்தை b என்று சொல்லி எடுத்திருக்கோம். ஆரம்பத்தில் கோலம் ஓய்வில் இருக்கிறது. எனவே b sin u என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். b sin u என்று சொல்லி எழுதி கொள்ளலாம். எனவே நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் j சமன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் m × b என்று சொன்ன முதலாவது சமன்பாடை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் அப்போ தான் மேலே சொன்னேன். அதாவது நம்ம ஏகபரிமாண இயக்கத்தில் j கருதுகிற மாதிரி ஏகபரிமாண இயக்கத்தில் நம்ம எப்படி கணத்தாக்கு கருதுகிறோமோ, ஏகபரிமாண இயக்கத்தில் நம்ம எப்படி கணத்தாக்குன்னு சொல்லப்படுகின்ற j வந்துட்டு கருதுனமோ, நம்ம இந்த சுழற்சி இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் jr என்று சொல்லப்படுகின்ற விடயம் j × r என்று சொல்லப்படுகின்ற விடயத்தையும் கருதி ஒரு ஈக்குவேஷன் போடத்தான் வேணும். ஸோ எனவே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கோலத்தினுடைய மையம் O பற்றி வலம் சுழி திசையில் கோலத்தினுடைய மையம் O பற்றி வலம் சுழி திசையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் jr சமன் ஏகபரிமாண இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திணிவு, சுழற்சி இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சடத்துவ திருப்பம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் படிச்சிருப்போம். ஏகபரிமாண இயக்கத்தில் வேகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், சுழற்சி இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண வேகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்று சொல்லி வரப்போகின்றது. ஏகபரிமாண இயக்கத்தில் கணத்தாக்கு, சுழற்சி இயக்கத்தில் கணத்தாக்கு தர வந்து பார்த்தீங்கன்னா எந்த புள்ளி பற்றி எடுக்கமோ O பற்றி ஓவிலிருந்து அந்த கணத்தாக்கு தொழிற்படுற புள்ளிக்கான செங்குத்து தூரம் r என்று சொல்லி வரப்போகின்றது. ஏகபரிமாண இயக்கத்தில் m, சுழற்சி இயக்கத்தில் சடத்துவ திருப்பம், ஏகபரிமாண இயக்கத்தில் டெல்டா b, சுழற்சி இயக்கத்தில் டெல்டா ஒமேகான்னு சொல்லி போட போகிறோம். ஸோ ஓவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா jr எழுதி கொள்ளலாம். ஓவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓவிலிருந்து jh என்று சொல்லி வலம் சுழி திசையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆங்குலர் இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது j × h. இந்த அறிக்கை j வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கிறது ஜேக்கான செங்குத்து தூரம் h என்று சொல்லி வரப்போகின்றது. எனவே நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் j × h என்று சொல்லி எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். திண்ம கோலத்துக்கான சடத்து திருப்பம் 2/5 mr வர்க்கம் என்று சொல்லி வரப்போகின்றது. தொடர்ச்சியாக இறுதி கோண வேகம் ஒமேகா, ஆரம்ப கோண வேகம் எங்களுக்கு 0 என்று சொல்லி வரப்போகின்றது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஓய்வுலாம் இருக்குது. இப்போ நீ என்ன செய்யலாம்னு சொன்னால் நீ கணித அடிப்படையில் சுருக்கலாம். ஜேக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் MB வந்து மார்க் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ MB என்று சொல்லி ஜேக்கு பதிலாக எழுதி கொள்கிறேன். பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த h இருக்குது. ஸோ அந்த HM வந்து பார்த்து எழுதி கொள்கிறேன். அதே போல் வலப்பக்கத்தில் எனக்கு 2/5 mr வர்க்கம் என்று சொல்லி சடத்துவ திருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொள்கிறேன். ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த முதலாவது சமன்பாட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒமேகாவை எழுவாய் மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு b × r என்று சொன்ன ஒரு வடிவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் b × r என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை இந்த இடத்துல பிரதியிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். இடப்பக்கத்தில் எங்களுக்கு m இருக்குது, வலப்பக்கத்தில் m இருக்குது, m ≠ 0. ஸோ நான் ரெண்டு பக்கம் வெட்டுறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடப்பக்கத்தில் b என்று சொல்லப்படுகின்ற வேகம் இருக்குது, வலப்பக்கத்தில் b என்று சொன்ன வேகம் இருக்குது. b ≠ 0 கட்டாமல் வெட்டி கொள்கிறேன். திண்மக்கோளத்தினுடைய r இருக்கிறது, கீழே இருக்கிறது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு r இருக்குது. ஸோ வெட்டி கொள்கிறேன். r ≠ 0. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் h என்று சொல்லி வரப்போகின்றது. வலப்பக்க திசையில் உங்களுக்கு 2/5 r என்று சொல்லி வரப்போகின்றது. இதைத்தான் உங்களுக்கு கேள்வியாக வந்துட்டு எக்ஸாமில் உங்கள்கிட்ட கேட்டவர். ஸோ இதனுடைய விடை என்று சொல்லப்படுகின்ற விடயம் h சமன் 2/5 r என்று சொல்லி எங்களுக்கு விடை வரப்போகின்றது.